بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن في ذلك لذكرى لمن كان له قلب أو ألقى السمع وهو شهيد صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் ஏக அல்லாஹ்வுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம்முடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சமயத்தவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணை சாந்தி என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவுடைய தொடக்கமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் நமக்கு மத்தியில் சொல்லி காண்பித்த ஒரு ஹதீஸை முன்வைத்து ஆரம்பம் செய்கிறேன். அலா இன்ன ஃபில் ஜஸத் முதுகா, மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, அது சீராக செம்மையாக ஆகிவிடுமையானால் உடல் முழுக்க சீராக ஆகிவிடும். وَإِذَا فَسَدَتْ فَسَدَ الْجَسَدُ كُلُّهُ, அது சீர்கட்டு விட்டால், நாசம் அடைந்து விட்டால் உடல் முழுக்க நாசம் அடைந்து விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் மனிதனுடைய உள்ளம், இதயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்கள் சொல்லி காண்பித்தார்கள். மனிதனுடைய உள்ளம் என்பது அல்லாஹ் எல்லா மனித என்ற நிலையை தாண்டி மிருகங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இதயத்தை, பறவை இனங்களுக்கும் அல்லாஹ் இருதயத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பேர் அற்புதமான ஒரு நிஅமத் இந்த கல்பு, இதயம் என்பது. இந்த இடத்துல இரண்டு கோணமாக அந்த இதயத்தை நாம் பார்க்க முடியும். ஒன்று, நம்முடைய ஷரியத்தின் மார்க்கத்தில் இதயத்தை குறித்து சொல்லப்பட்ட செய்திகள், இது ஒரு கோணம். இன்னொன்று, இப்பொழுது நவீன அறிவியல் சார்ந்த அந்த இதயத்தை சார்ந்த உண்டான ஒரு கோணம். நவீன அறிவியலை சார்ந்த இதயத்தை குறித்து எவ்வளவு ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த இடத்துல ஒரு சில செய்திகளை மாத்திரம் இங்கே நாம் பார்க்கிறோம். இதயம் என்பது ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு 2 மாதங்கள் கருவாக இருக்கிற பொழுது இதயம் என்பதனுடைய தொடக்கம், செயல் என்பது ஆரம்பித்து விடுகிறது. அந்த இதயத்தினுடைய அங்கிருந்து தொடங்குகிற இதயம் செயல்பாடுகள் அவன் கடைசி வரைக்கும், மரணம் வரைக்கும் அந்த இதயம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் மனிதனுடைய உறுப்புக்கள்ல சில உறுப்புகளை 2ஆக அல்லாஹ் வைத்திருக்கிறான். 2 கண் இருக்கிறது. ஒன்று செயல் இழந்து போனாலும் மற்றொன்றை கொண்டு அவன் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். 2 கைகள் இருக்கிறது, 2 காதுகள் இருக்கிறது, 2 கால்கள் இருக்கிறது. அல்லாஹ் சில உறுப்புகளை 2ஆக வைத்திருக்கிறான். ஆனால் இதயத்தை மாத்திரமே ஒன்றுதான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கல்பு என்றால் அது ஒரு மனிதனுடைய உடலிலே ஒன்றுதான் இருக்கும். அதுவே நமக்கு விளங்க முடிகிறது அதனுடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு மனிதனுடைய கரு 2 மாதத்தில் ஏற்படுகின்ற அந்த கருவிலே செயல்படுகின்ற அந்த இதயம் கடைசி வரைக்கும் எந்த விதமான தடை இல்லாமல் தொடர்ந்து அவனுக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இதயம் நின்று விட்டால்
உயிர் மூச்சு நின்று விட்டது என்று பொருள். அப்படி என்றால் அந்த அளவிற்கு இதயம் அவனிடத்திலே தொடர்ந்து வேலை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதுல மருத்துவ ஆய்வாளர்கள் சில விஷயங்களை ஆய்வு செய்து கொள்ள சொல்லுகின்ற சில செய்திகள் நம்மளை பிரமிக்க வைக்கிறது. அவர் சொல்லுகிறார்கள், இதயத்துல ஒரு பெரிய வலை போல ஒன்று இருக்கிறது. அந்த வலையை சுமார் அதை விரித்து ஒரு நூலாக ஆக்கி விரித்து பார்த்தால் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அளவிற்கு அது விரிந்து போகுமா. அவ்வளவு பெரிய ஒரு வளையத்தை அல்லாஹ் சுருக்கி நம்முடைய இதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறான். இதயம் என்பது ஒரு பம்பு செட்டு மாதிரி, அது அப்படின்னு சொல்லி காட்டுறான். பம்பு செட்டு என்றால் எப்படி ஆள் கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து மேலே பொங்க வைக்கிறதோ அதுபோல இதயம் நம்முடைய உடம்புல இருக்கிற சில லிட்டருடைய இரத்தத்தை அது அப்படியே ஃபில்டர் செய்து கொண்டே இருக்கிறது. பம்பு செட்டுகளை போல ஃபில்டர் பண்ணி எல்லா நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் அது சரிவர செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவியல் ஆராய்ச்சி சொல்லி காட்டுகிறார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மாத்திரம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான சீரான ஒரு மனிதனுடைய அவனுடைய இதயத்தினுடைய பம்பு செட்டினுடைய வேலை செய்கின்ற அது இரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய வேலை சுமார் ஒரு நாளைக்கு 5500 முதல் 7000 வரை உள்ள லிட்டர்களை இரத்தத்தை தூய்மைப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு உடம்புல அவ்வளவு ரத்தம் இருக்காது. கிட்டத்தட்ட அதிகபட்சமே 5 லிட்டர்ல இருந்து 6 அல்லது 7 லிட்டருக்குள்ளதான் ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த லிட்டருடைய அளவு. ஆனால் இந்த இரத்தத்தினுடைய அதை தூய்மைப்படுத்தக்கூடிய சீர்படுத்தக்கூடிய பம்பு செட்டு ஃபில்டர் பண்ணக்கூடிய அளவிற்கு அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 7000 லிட்டர் அளவிற்கு அது தூய்மைப்படுத்துகிறது என்றால் எவ்வளவு வேகத்தில் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்கையில் இருக்கிற அளவிற்கு தான் இதயம் என்பது இருக்குது. பெரிய ஒரு படைப்பு என்பது கிடையாது. பார்ப்பதற்கு கண்ணால் பார்ப்பதற்கு பெரிய உருவத்தை சார்ந்தது கிடையாது. சின்ன சாதாரணமாக செய்யக்கூடிய நம்முடைய உள்ளங்கையில் உள்ள அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சதை பிண்டம் அது செய்யக்கூடிய வேலைகள் அல்லாஹ்வுடைய அஜன்யத்தை அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அதை விளங்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதில் சொல்லுவாங்க, இந்த இதயத்தில் அது செயல்படுத்துகின்ற செயல்பாடுகள் கிட்டத்தட்ட ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய சிட்டிகள் மாதிரியா. இப்ப தமிழகத்தில் என்று சொன்னால் தலைநகரம் சென்னையை சார்ந்து பல நகரங்கள் தமிழ்நாடு இருக்கிறது. அதுபோல இதயம் என்பது எல்லா உறுப்புகளுக்கும் எந்த அளவிற்கு நம்முடைய தலையில் இருக்கிற மூளையில் இருக்கிற நரம்பிலிருந்து உச்சியில் இருக்கக்கூடிய நரம்பிலிருந்து உள்ளங்கால் இருக்கக்கூடிய அத்தனை இடத்திலேயும் இந்த எல்லா விதமான செயல்பாடுகளுக்கு இந்த கல்பு தான், இந்த இதயம் தான் தலைநகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு எவ்வளவு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் சொல்லி காட்டுகிறார்கள் மருத்துவ ஆய்வாளர்கள். கிட்டத்தட்ட 96,000 கிலோமீட்டர் அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 96,000 கிலோமீட்டர் அளவிற்கு இதயம் தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உடல் பாகத்திற்கும் செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய உடம்புக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. எந்த மனிதனுக்கு உள்ளத்திலே கல்பு இருந்து அவன் கவனமாக செவிப்புலனோடு எவன் கேட்கிறானோ அவனுக்கு இதிலே அத்தாட்சிகள் இருக்கிறது என்று இறைவன் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காண்பிக்கிறான். என்றால் அப்படிப்பட்ட இதயத்தை வைத்திருக்கிற நாம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய நிலைகள் என்ன என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இதயம் உடம்பை இயக்குவது என்பது மாத்திரமல்ல, இதே இதயம் உணர்வுகளையும், அந்த இதயம்தான் எல்லா விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது, கோபத்தினுடைய வெளிப்பாடு அவனுடைய
கண்ணில் காட்டலாம், முகத்தில் காட்டலாம். ஆனால் அந்த கோபம் என்பதனுடைய உருவாக்கம் அவனுடைய கல்விலிருந்து, இதயத்திலிருந்து உருவாகிறது. ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி, ஒரு மனிதனுடைய சிரிப்பு, அவனுடைய கவலை, துக்கம் எல்லாம் அவனுடைய இதயத்தை வைத்துதான் வெளிப்படையில் பார்ப்பதற்கு உடம்புகள் உருவத்தால் வெளிப்படையாக அது தென்பட்டாலும் அதனுடைய முதல் தொடக்கம் இதயத்திலிருந்து தான் உருவாகிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இந்த இடத்திலே இதயம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு நியமத்தாக அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். அதனாலதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயத்தை குறித்து இப்படி ஒரு துஆ செய்து காண்பிப்பார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக். அரபியில இதயம் என்பதற்கு கல்பு என்று சொல்லுவாங்க. கல்பு என்றாலே மாறுதல், இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருக்குதல், புரண்டு கொண்டே இருக்குதல் என்று பொருள். அப்படிதான் இதயத்தினுடைய நிலை, ஒரு மனிதனுடைய சிந்தனையும் அப்படித்தான் இருக்கும். கடைக்கு வந்தால் கடையினுடைய நிலை சிந்தனை, வீட்டிற்கு வந்தால் வீட்டினுடைய சிந்தனை, மஸ்ஜிது பள்ளிவாசலுக்கு வந்தால் அதனுடைய சிந்தனை, நல்லோர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற சமயத்தில் அது ஒரு சிந்தனை, தீயோர்களிடத்திலே பழகி கொண்டிருக்கிற நேரத்தில் அது ஒரு சிந்தனை. அப்போ ஒரு மனிதனுடைய இதயம் என்பது ஒரே நேரத்தில் ஒரே நிலையில் எப்பொழுதும் இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. இடத்திற்கு தோதுவாக, காலத்திற்கு ஏற்றவாறு அது மாறிக்கொண்டே இருக்கிற என்கிற ஒரே காரணத்தினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியிலே அதற்கு கல்வி என்ற வார்த்தையை வைத்தது என்பதோடு சேர்த்து இப்படியும் துஆ செய்திருக்கிறார்கள். என் இறைவா, என்னுடைய கல்வை மார்க்கத்தின் மீதே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். அந்த துஆல இன்னொரு வார்த்தையும் சேர்த்திருக்கிறார்கள். யா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவனே என்று இறைவனை குறித்து அந்த வார்த்தையிலே, அந்த ஹதீஸிலே வருகிறது. கல்புகளை புரட்டக்கூடியவன் என்று சொன்னால் கல்பே அசல்ல ஒன்றுக்கொன்று மாறிக்கொண்டிருக்கிறது, நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து அல்லாஹு தஆலா வேறு சில ஹதீஸுகளை பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனிதனுடைய கல்புகளை 2 விரல்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறான். ஒரு பொருளை 2 விரல்களுக்கு மத்தியில வைத்து நாம் இப்படி திருப்பினால் மேலே உள்ளது கீழே போயிடும், கீழே உள்ளது மேலே போயிடும். இதுவே இப்படி திருப்பினால் ஆப்போசிட்டாக மாறிவிடும். இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுடைய கல்புகளை, உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறான். அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி திருப்பி விடுவான். குஃப்ரிலே நாடிவிட்டான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், குஃப்ரின் பக்கம் மனிதர்கள் சென்று விடுவார்கள். ஈமான் பக்கம் அல்லாஹ் திருப்பி விட்டால் ஈமான் பக்கம் அல்லாஹ் மனிதர்கள் மாறி விடுவார்கள். எனவே ரசூலுல்லாஹ் இப்படி துஆ செய்கிறார்கள். உள்ளத்தை திருப்புவவனே, என்னுடைய கல்வை மார்க்கத்தின் மீதே நிலைத்திருக்க செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற துஆ. இந்த கல்பு, இதில் ஏற்படக்கூடிய பல ஃபித்னாக்கள், பலவிதமான நோய்கள் தான் மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்கிறது. நோய்கள் என்பது என்று சொன்னால் நமக்கு விளங்குறது எல்லாம் உடல் ரீதியான நோயைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். தலைவலி வருகிறது, என்ன செய்கிறோம்? ஒரு மாத்திரை வாங்கி போடுகிறோம். ஃபீவர் அதிகமாக ஆகிவிட்டது, ஹாஸ்பிட்டலில் போய் எதையாவது ஒரு மருந்தை வாங்கி சாப்பிடுகிறோம். கைகால் வலி, அதற்கு மருந்தை தேடுகிறோம். இப்படி உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களுக்கும் மருந்தை தேடிக்கொண்டிருக்கிற நாம், இதே போல இதயமும் நோய் ஏற்படுகிறது. அந்த நோய்க்கு யாரும் மருந்து தேடி செல்வதில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். இதயத்தில் நோய் என்பது ஏற்படும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும், அது சீரழிந்து விட்டால் எல்லாம் சீரழிந்து விடும் என்றால் இந்த இடத்திலே யோசிக்க வேண்டும். இதயம் சீரழிந்து விடால் அதுவும் நோய் என்பது ஏற்படும். எப்படி ஏற்படுகிறது? ஒரு மனிதனை குறித்து பொறாமை பேசினால், பொறாமை மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டால், பொய் பேசினால், குரோதம், வஞ்சகம் ஏற்பட்டால், இது போன்ற என்னென்ன பாவமான காரியங்கள் ஏற்படுகிறதோ அந்த நேரத்திலே மனிதனுடைய உள்ளத்திலே கரும்புள்ளி ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த தவறின் காரணமாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளி ஏற்படுகிறது. மீண்டும் அவன் தவறு செய்தால் மீண்டும் ஒரு கரும்புள்ளி ஏற்படுகிறது. இப்படியே அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்றால் போல் கரும்புள்ளி ஏற்பட்டு கடைசியாக அவனுடைய இதயமே கருத்து விடுகிறது.
அதனால் அந்த மனிதன் தௌபா செய்து விட்டால் ஏற்பட்ட புள்ளி அதை அல்லாஹ் அழித்து விடுகிறான், அந்த கரும்புள்ளி நீங்கி விடுகிறது என்ற ஹதீசுகளிலே பார்க்க முடியும். இந்த இடத்துல விளங்கக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் பாவம் செய்ய செய்ய அவனிடத்திலே இருக்கின்ற அந்த இதயம் அது கரும்புள்ளிகளை போல மாறி கருப்பாக மாறி அது ஒரு நோயாக மாறிவிடுகிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சீராகிவிட்டால் உடல் முழுக்க சீராகிவிடும். உடலுக்கு எப்படி நாம் உடம்பு சரியாமல் இருக்கிற பொழுது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அதே போல தினந்தோறும் நம்முடைய உடலை நாம் பார்க்க வேண்டும், அதே போல நம்முடைய உள்ளத்தையும் பார்க்க வேண்டும். அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபுகளில் நிறைய செய்திகள் இந்த உள்ளத்தை குறித்து நிறைய எழுதி வைப்பார்கள். அவர்கள் பிரதான ஒரு செய்தி, இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்லுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தோடு பேச வேண்டும். அவர் சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தோடு உரையாட வேண்டும். என்னைக்காவது நாம் நமக்குள்ள பேசியிருக்கிறோமா? மற்றவர்களிடத்துல புலம்புகிறோம் அல்லது வேறு ஏதாவது சிந்திக்கிறோம், வியாபாரத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய கல்வி இன்னைக்கு நமக்கு ஏற்பட்ட சிந்தனை நல்லதா கெட்டதா என்று தீர்மானிக்கக்கூடிய நிலை நம்மிடத்தில் இல்லை. ஆனால் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், ஒவ்வொரு மனிதனும் இரவு படுக்கைக்கு செல்கிற பொழுது அவன் தன்னுடைய கல்வோடு பேச வேண்டும். இன்னைக்கு நீ என்ன செய்தாய், யாரை குறித்து பேசினாய், யாரை குறித்து நினைத்தாய், உன்னுடைய எண்ணத்தில் எதுமாறு உள்ள சிந்தனை ஓடியது என்று தினம் தினம் பேசினால் அவனிடத்திலே அறிந்தோ அறியாமலோ ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அறவே அவனை பாவம் செய்ய விடாத ஒரு இதயமாக, கல்பே சலீம் சலாமத்து பெற்ற இதயமாக மாறும் என்றார்கள் அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலே நிறைய நோய் பிடித்து இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் இடத்துல சில சஹாபாக்கள் இப்படி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மனிதர்கள்ல சிறந்த மனிதர்கள் யார் என்று கேட்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 2 குணத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று, உண்மை பேசக்கூடியவன், சிறந்த குணமுடையவன். 2வது, உள்ளத்தை அகற்றக்கூடியவன் சிறந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அப்ப சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், உண்மை பேசக்கூடியவன் சிறந்தவன் என்றால் எங்களுக்கு புரிகிறது, உள்ளத்தை அகற்றக்கூடியவன் சிறந்தவன் என்று சொன்னால் புரியலையே என்னன்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகிறார்கள். அடுத்தவர்களை பற்றி குரோதம் இல்லாமல், விரோதம் இல்லாமல் உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைப்பதுதான் அதனுடைய அக தூய்மை, அதுதான் சிறந்த தன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் காட்டுகிறான். இதுக்கு ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியில் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு சஹாபி வருவாங்க. நம்ம அதிகமாக கேள்விப்படக்கூடிய செய்தி தான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்பொழுது சுவனவாசி வருவார் என்று சொல்றாங்க. உடனே அன்சாரி சஹாபாக்கள் ஒருவர் தன்னுடைய இடது கையால் ஒரு காலணியை தூக்கி கொண்டு ஒழு செய்த அந்த அடையாளத்தோடு உள்ள வர்றார். மீண்டும் 2வது நாளும் அதே போல் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இப்பொழுது சொர்க்கவாசி ஒருவர் வருவார். அதே சஹாபி மீண்டும் வருவார். 3வது நாளாகவும் ரசூலுல்லாஹ் அதே மாதிரி சொல்ல அதே சஹாபி வருவார். கூட்டத்தில் இருக்கிற ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு தொடர்ந்து 3 நாள் சொர்க்கவாசி என்று ஒரு மனிதரை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த மனிதர்கிட்ட விசேஷமான என்ன அமல் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் நாமும் அதை ஃபாலோ பண்ணி நாமும் சொர்க்கவாசியாக ஆகலாம் என்ற ஆர்வத்தில் விருந்தாளியாக அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க. சில நாட்கள் இருந்து பார்க்கிறாங்க. அவர்கள் பார்த்தவரை பெரிசாக எந்த விதமான ஒரு விசேஷ அமல் செய்த மாதிரி தெரியல. கடைசியாக அவர்களிடத்திலே கேட்கிறாங்க, அப்துல்லா அவர்களே, நாயகம் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னதாக இப்படி உங்களை குறித்து சொன்னாங்க, நீங்க உங்களை பார்த்தா ஃபர்தான தொழுகைகளை நிறைவேற்றுகிறீர்கள், சின்ன சின்ன சில நஃபிலான விஷயங்களை செய்கிறீங்க, ஆனால் பெரிசாக உங்கள் இடத்துல எந்த விதமான விவாதத்தையும் நான் பார்க்கல, எப்படி இப்படி ஒரு அந்தஸ்தை நீங்கள் அடைந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார், உண்மைதான், என்னிடத்துல பெரிதாக எந்த விதமான அமலும் இல்லை, ஆனால் இரவு நேரத்தில் நான் தூக்கத்திற்கு செல்கிற நேரத்திலே என்னிடத்திலே ஒரு பழக்கம் உண்டு. அல்லாஹ்விடத்திலே இப்படி நான் பிரார்த்திப்பேன், யா அல்லாஹ், இந்த என்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே, என்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே யாரை குறித்தும் தவறான சிந்தனையும் எண்ணத்தையும் என்னுடைய உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று நான் துஆ செய்கிறேன். இது என்னுடைய பழக்கமாக இருந்தது என்றார். அப்ப அடுத்தவர்களை குறித்து தீய எண்ணம், குரோதம், வஞ்சகம் இல்லாமல் இருப்பதே சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள
என்றால் அப்படிப்பட்ட இந்த குரோதம் என்பது நம்முடைய உள்ளத்தை நிறையாக இன்றைய உள்ள காலத்திலே பீடித்து இருக்கிறது. எல்லாத்துக்கும் எல்லா விதமான விரோதிகளை பார்ப்பது போல, எதிரிகளை பார்ப்பது போல, சக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, குடும்பத்திற்கு மத்தியிலே, நம்முடைய பெற்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலே, பெற்றோர்களுக்கு மத்தியிலே யாரை கண்டாலும் பிடிக்காமல் வெறுப்பு உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த குரோதத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. நம்முடைய உள்ளம், நான் ஏற்கனவே சொன்னது போல, அனுதினமும் நோயாகிக் கொண்டே இருக்கிறது, நோய் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நோய்க்கு தீர்வு குர்ஆனுடைய பார்வையில் அலா பிذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்வதன் மூலம் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நமக்கு எந்த விதமான நோயும் பிடிக்காமல் நம்முடைய உள்ளம் சலாமத்து பெற்ற நிம்மதி அடைந்த உள்ளமாக இருக்குமே, ஆனால் அதிகம் அல்லாஹ்வை தியானம் செய்கிற பொழுது நம்முடைய உள்ளம் சீராக ஆகிவிடும். உள்ளம் சீராகிவிட்டால் உடல் முழுக்க சீராகிவிடும். எனவே நான் ஏற்கனவே மீண்டும் சொன்னது போல, உடல் கெட்டால் அதிகபட்சம் நாம் மரணத்தை தொழுகுவோம். ஆனால் உள்ளம் கெட்டு போனால் அதனுடைய கடைசி நிலை அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும், நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை தான் இந்த ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளமாக, சலாமத்து பெற்ற உள்ளமாக, எந்த விதமான நோய்க்கு இடம்பாடு இல்லாத ஒரு உள்ளமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.